அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாதன் சேனல். கத்திரிக்காய் நம்மளோட மூளையோட செயல்பாட்டை அதிகப்படுத்துறதுக்கும் அனிமியா வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட எலும்புகளை பலப்படுத்தவும் கேன்சர் வராமல் பாதுகாக்கவும் நம்மளோட இதயத்தை பலப்படுத்தவும் மற்றும் செரிமானத்தை தூண்டுறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த கத்திரிக்காயில் ரொம்பவும் பழமையான மற்றும் எளிமையான ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப எளிமையாக எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பெரிய கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்ன முள் கத்திரிக்காய் கிடைச்சாலும் ஒரு 4லேருந்து 5 உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம முதல்ல கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிப்போம். கத்திரிக்காயை நறுக்கின உடனே நம்ம தண்ணியில் போட்டுடலாம், இல்லைன்னா அது கலர் கருப்பாக மாறிடும். இப்போது கத்திரிக்காயை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியாச்சு. இப்போது நறுக்கின கத்திரிக்காயை நம்ம இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுப்போம். அதுக்குள்ளே இன்றைக்கி நான் சின்ன அளவாக இருக்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிப்போம். 2 தக்காளி, இதையும் இந்த மாதிரி நறுக்கிப்போம். இப்போது ஒரு குக்கரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த குக்கர் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட 2 பல்லு பூண்டு மற்றும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் நம்ம சேர்த்துப்போம். இப்போது வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் லேசாக வதங்கினாலே போதும். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதையும் நம்ம இப்போ சேர்த்துப்போம். இப்போது இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் இப்போ நம்ம இதில் சேர்த்துப்போம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உப்பும் நீங்கள் உங்களோட தேவைக்கு சேர்த்துப்போம். இதோட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அதையும் இதோட நம்ம சேர்த்துப்போம். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், இந்த அளவுக்கு தண்ணியே கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையானதாக இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாகிடும், நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போது இந்த குக்கரை மூடி ஒரு விசில் வர வச்சுருவோம். ஒரு விசில் வந்தாலே போதும். இப்போது 2 பல்லு பூண்டை தோல் நீக்க வேண்டாம், அப்படியே அலசி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு இடித்து எடுத்தாச்சு. குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு, அடுப்பை அணைச்சிருவோம். இப்போ குக்கர் ஆறுனதுக்கப்புறமா திறந்துப்போம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் போதுமான அளவாக தான் இருக்குது. இப்போது இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி லேசாக கடைஞ்சி விட்டுப்போம். கத்திரிக்காயை ரொம்ப நைஸாக நம்ம கடைய வேண்டாம், லேசாக கடைஞ்சாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போது உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு மட்டும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரமும் உப்பும் நீங்கள் எப்போவுமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் அதிகம் போட்டுவோம், ஒரு சிலர் கம்மியாக போடுவாங்க. நீங்கள் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய வடகம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காய வடகம் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதோட
ஒரு சிவப்பு மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டுப்போம். அதோடு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காய வடகம் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு வித்தியாசமான சுவையாகவும் இருக்கும். இப்போது தாளித்ததை நம்ம குழம்புல சேர்த்துப்போம். இதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம குழந்தைங்களும் சாப்பிடும்போது அவங்களுக்கும் கத்திரிக்காயோட எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். எல்லாருமே இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டுக்கோ இல்லை தோசை இட்லிக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.